வெல்கம் டு கேரளா ரெட்டிகேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு கார்வோனியா ப்ளஸில் 27/6/2020 கார்வோனியா ப்ளஸில். நம்ம என்ன சொன்னால் நேற்று வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் ஆடுவாங்கங்கிறது நம்ம உறுதியாக நம்பணும். அதுதான் வந்துச்சு. அதே மாதிரி பி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். ஏன் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2ஆம் நம்பர் வந்து இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட கொடுக்கவே இல்லை. நம்ம நேற்று கொடுத்து யாராவது வீடியோ பார்க்காத தயவுசெய்து பாருங்கள். நம்ம என்ன சொன்னால் பி போர்டு நீங்கள் மறுக்கவே வேண்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம். அதே தான். ஏன் 2ஆம் நம்பர் கொடுத்தோன்னா 8ஆம் நம்பருக்கு மேபி அதுதான் வரும், வேறு எதுவும் வராது. நல்லாவே தெரியும் 8ஆம் நம்பருக்கு இந்த ட்ராவில் 8ஆம் நம்பருக்கு 3 நம்பர்லாம் வரும் இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் இந்த ட்ராவில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து கார்வோனியா ப்ளஸில் 28வது ட்ரா சரிங்களா. கண்டிப்பாக நமக்கு அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அந்த சந்தர்ப்பம் அந்த 2ஆம் நம்பர் வர்ற சந்தர்ப்பம் இன்றைக்கி தான் கிடச்சிட்டு அதை கொடுத்துட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் கவனியமாக பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரமும் நம்ம வந்து கார்வோனியா ப்ளஸில் 2ஆம் நம்பர் கொடுத்தோம். இப்போலாம் கவனமாக பாருங்கள், 542 அந்த 2ஆம் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நமக்கு போன வாரமும் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்தோம், இல்லைன்னா சொல்லலை. போன வாரம் நம்ம 2ஆம் நம்பர் கொடுத்தோம் கார்வோனியா ப்ளஸில். கண்டிப்பாக 2ஆம் நம்பர் ரிட்டர்ன் படிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, போன வாரம் 5ஆம் நம்பரை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துட்டு 7ஆம் நம்பர் 2க்கு பதில் 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, 4ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். 2ஆம் நம்பர் கொடுக்கல, 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சோம், சரி ஓகே கண்டிப்பாக இந்த வாரமாவது நமக்கு இந்த 2ஆம் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பி போர்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. செம்ம. அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன சொன்னோன்னா, இப்போ வந்து நமக்கு 8ஆம் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க, 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க பி போர்டில். அப்போ 4ஆம் நம்பர் ஏற்கனவே ஏ போர்டில் கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் சி போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தா தான் 4-8-4 தான் வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு, வேறு எதுவும் மாற்றி கொடுக்கவே இல்லை அவங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 4-8-4 இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தான் எப்பயுமே கேஎல்ல ஆடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இதுதான் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். 4-8-4 இந்த நம்பர் தான் நமக்கு வரும்னு நம்ம நேற்றே சொன்னோம். ஏன்னா ஏற்கனவே 4-5-4ன்னு வந்து இப்போ கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, நமக்கு இந்த மாதிரி தான் ஆட்டம் அதிகமாக வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுதான் ஆடுறாங்களே தவிர வேறு எதுவும் ஆடலை. நம்ம திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா இதுதான், இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நீங்கள் அப்படி வர்றப்போ பக்கத்தில் நம்பர் வருதுன்னா நீங்கள் கட்டாயமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடிக்கிறாங்க. ஒரு செம்ம வின்னிங் நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும். நமக்கு 4ஆம் நம்பர் சி போர்டில் அருமையாக எடுத்து கொடுத்தோம், அருமையாக ஒரு வின்னிங். அதே மாதிரி தான் நம்ம 2ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஷூராக சொன்னேன் நான். எனக்கு தெரிஞ்ச 99% ஏன் சொன்னேன்னா 2 நம்பர் கொடுத்தோம் நம்ம நேற்று. நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், பி போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம்னா 2 அல்லது 7. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு 2ஆம் நம்பர் கணக்கில் வருது. ஆனால் இது ரொம்ப ஷூராக வருது அப்படின்னா கட்டாயமாக 2ஆம் நம்பராக இருக்கணும், 7ஆம் நம்பராக இருக்கணும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். 2ஆம் நம்பர் ரொம்ப கணக்கில் வருது. ஆனால் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் வின்னிங் வாங்கணும் அப்படின்னா வந்தால் 2ஆம் நம்பர் வந்துட்டோம், இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரட்டும். எப்படி வச்சாலும் நாளைக்கு வின்னிங் வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக பி போர்டு 7-2 2 நம்பருமே செம்மையாக வருங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால். அதே தான் சி போர்ட்லையும் சொன்னேன். சி போர்ட்லையும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 5ஆம் நம்பர் தான் திரும்ப. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன பாருங்க, மேலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும். நான் அதையும் சொன்னேன். நான் நேற்று என்ன சொன்னேன்னா அதையும் நம்ம தெளிவாக உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று. பாருங்கள் இங்கே பாருங்கள் 4-5-4 வந்திருக்கு சரிங்களா. அதே நம்பர் இங்கே மேலேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே நம்பர் திரும்ப எடுத்து ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மேலே வந்து 5-4-5ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, 4-5ன்னு வந்துருச்சு. திரும்ப மறுபடியும் 4 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பர் இப்படி நமக்கு 4-5-4 அப்படிங்கிற நம்பரை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா நமக்கு 4-5-4ன்னு கொடுத்துருவாங்க. 5-4-5 5-4-5 4-5-5 மாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் இங்கே நடந்திருக்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மெத்தடை தான் இந்த 2 இடத்துலையுமே மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க பாருங்கன்னா. அதே மாதிரி தான் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 4-8-4 5-4-5-4 அதுதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். நேற்று எல்லாரும் வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடந்திருக்கு, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ஏற்கனவே நம்பர் இருக்குது. இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி தான் காமிச்சு இந்த மாதிரி ஆடுறக்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆடுறக்கு நம்ம கத்திக்கிட்டே இருந்தோம். அதுதான் நடந்துச்சு. செம்மையாக ஒரு வின்னிங். இன்றைக்கி கொடுத்த நம்பர் எல்லாமே வின்னிங் நம்பர் தான், செம்மையாக வின்னிங் எடுத்தோம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நிர்மல் கம்பெனி 28/6/2024 நிர்மல் கம்பெனியுடைய 386வது குழுக்கள் சரிங்களா. அந்த 386வது குழுக்கள் நாளைக்கு என்னமா நம்பருக்கு நமக்கு கிடச்சிருக்கு அது தெளிவாக பார்த்தாலும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்பு. எதனால் 0 வருதுன்னா 0-25 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா 0-52ன்னு ஒரு நம்பர் வருது, நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி 0-29 அப்படிங்கிற நம்பர் வருது. அதே மாதிரி 0வை பேஸ் பண்ணி 0-22ன்னு ஒரு நம்பர் வருது. அதே மாதிரி 0-23ன்னு ஒரு நம்பர் வருது சரிங்களா. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு 5ஆம் நம்பர் வந்துருச்சு, 2ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ நமக்கு நாளைக்கு வைக்கக்கூடிய நம்பர் என்ன வைக்கணும், நாளைக்கு 0 வச்சாங்கன்னா நமக்கு நாளைக்கு
அருமையான ஒரு வின்னிங் இருக்குது. நாளைய பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, ஜீரோ வருது, உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் நமக்கு கணக்கில் வருது, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 425 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. சரிங்களா, இது வந்து நாளைக்கு ஏ போர்டில் தான் நமக்கு 9 நம்பர் கிடைக்கிது. 9 நம்பர் ஏ போர்டில் கிடைக்கிது. ஆனால் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பி போர்ட்லேயும் 4 நம்பர் வர மாதிரி காமிக்குது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் 4 நம்பர் வர மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்டர்னேட்டர்லாம் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். 3 பக்கமுமே நமக்கு கிடைக்கும். எதனாலனா 4 நம்பர் இங்கே சி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 824. ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 824 தான் இல்லையா. அதே நம்பர் நமக்கு இங்கே 4 நம்பர் சி போர்டில் வச்சாங்கன்னா 824 வந்துடும் இல்லையா. அதே நம்பரை பி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு என்ன வரும், அதே 824 நம்பர் வந்துடும். சரிங்களா, அப்படி பார்த்தாக்கா நமக்கு இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா 4 நம்பரை 428 25 ஏற்கனவே இங்கே இருக்கிற 425 இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு நாளைக்கு என்ன வருதுன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 பக்கமும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரே போர்டில் தான் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் தான் எனக்கு நான் வந்து 4 நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுலையுமே 3 போர்டுலையுமே செட் ஆகிற மாதிரி தான் எனக்கு 4 நம்பர் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா இங்கே பி போர்டில் வச்சாங்கன்னா 824ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 825ன்னு வரணும். இதே தான் நம்ம சி போர்டுக்கும் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வந்தால் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா உங்களுக்கு இங்கே 824ங்கிற நம்பர் வச்சுட்டாங்க. அப்போ 825க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா. அந்த கணக்கு தான் நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 824ங்கிற அந்த கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்கள் இருந்ததுனால தான் நமக்கு இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு டவுட் வருது தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதுமாதிரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இல்லையா. அந்த நம்பர்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை இப்படி கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்னா அதே மாதிரி இந்த நம்பர் 824க்கு நம்ம அதை தான் சொன்னோம். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கிறது தான் நம்ம நேற்று சொன்னோம். அதுதான் வின்னிங் நம்பராகவே கொடுத்தாங்க. நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணோம், அது மாதிரி ஈஸியாக வந்துருச்சு. வந்து நீங்கள் அதே மெத்தடை தான் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் வரும். ஏன்னா நம்ம நேற்றே சொன்னோம் 828லாம் நம்பர் வந்துருச்சுங்க. ஆனால் அதே மாதிரி 824க்கான வாய்ப்புகளும் திரும்ப இருக்குதுங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோங்க. பாருங்கள் 828ன்னு வந்துருச்சா, 828 வந்துருச்சா, அதே மாதிரி 824க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு 824 நிறைய நான் காமிச்சேன் உங்களுக்கு. ஒரு நம்பர் 2 நம்பரில் 823 இங்கே பாருங்கள் நிறைய காமிச்சிட்டே இருந்தேன். 823 அந்த மாதிரி 283 இதெல்லாம் ரொம்ப நிறையா வருதுங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கு அதே பேஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்துச்சு, அதே தான் ஆடினாங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 4க்கு 3ன்னு வருமா அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா 823 புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு. நேற்று சொன்னால் தான் சொன்னேன், அதே மெத்தடை தான் நம்ம மறுபடியும் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்னா நேற்று 824 கொடுத்தோம், அதே மெத்தடை தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா அதே மெத்தடை தான் 823 வரலாம், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். சரிங்களா, உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே பி போர்டில் வந்துச்சுன்னா 825ன்னு வரலாம், 824ன்னு வரலாம். சரிங்களா, 2 நம்பர் மேட்ச். அதில் பார்த்தீங்கன்னா 824 825 2 நம்பர் மேட்ச் ஆகுதா. அதே நம்பர் எடுத்து சி போர்டில் நம்ம மாற்றி கொடுக்குறோம். சி போர்டில் 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அப்படி வச்சிங்கன்னா சி போர்டு என்ன வரும் 823 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அப்படி இல்லைன்னா 826. அப்போ 826னால் நமக்கு என்ன வரும், அதே 826 தான் நம்ம கணக்கில் வருது. சரிங்களா, நமக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு 8ஆம் நம்பர். ஏன்னா 8ஆம் நம்பர் 2 போர்டுலையுமே வச்சுருக்காங்க, 2 ட்ராவிலையும் வச்சுக்கிறாங்க, மேலேயும் வச்சுருக்காங்க கீழே வச்சுருக்காங்க போது நமக்கு எங்கே சுற்றினாலும் உங்களுக்கு 808ஆம் நம்பரை பேஸாக வச்சு தான் நாளைக்கு வின்னிங் நம்பரே வரும். அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 546 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. 546 நான் ஏற்கனவே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த 546 543 இந்த 2 நம்பருமே எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால தான் நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 545ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாச்சு ஏற்கனவே. 545 பார்த்திங்கன்னா கொடுத்தா 545 ஒரு நம்பர் வருது பார்த்திங்க, 545. சரிங்களா, அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நம்பர் நீங்கள் கணக்கு வச்சுங்க. அந்த மாதிரி தான் மெத்தட் 545 இங்கேயே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் வந்து 5ஆம் நம்பர் பேஸை வச்சு நமக்கு நாளைக்கு வரும். அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதே மெத்தடை இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம என்ன கொடுக்குறோன்னா 542. சரிங்களா, அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொன்னால். இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை 2ஆம் நம்பர் வருதுங்கன்னா 2ஆம் நம்பர் எடுத்துங்க. 2ஆம் நம்பர் வச்சாலும் நமக்கு என்ன வரும் 255ன்னு வரும். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கொடுக்காமலாம் இல்லை, 225 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்கல. எல்லாத்துக்குமே இங்கே பேட்டர்னோட தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எல்லாமே பாஸு. இன்றைக்கி நமக்கு பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.